டேய் நீங்க என்னடா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே திரும்ப எடுத்து வச்சிருக்கீங்க? அது கிட்ஸ் வெர்ஷன், இது வயசானவங்க வெர்ஷன். புது சீரிஸ் ஒன்று வந்திருக்குது. மொத்தமாக 8 எபிசோடு தமிழ் டப்பிங்லையுமே இருக்குது. ஒரே சிட்டிங்கில் முச்சு விட்டுறலாம். இதில் கதை என்ன அப்படின்னாக்க, வயசானவங்கலாம் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொரோஸுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட முதியோர் இல்லை மாதிரி இவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸை தேடிப்பாங்க. அவங்க அப்படியே சேர்ந்து வைப் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இப்படிங்கிற இடத்துல நம்ம ஹீரோவான சாமுங்கிறவர் வராப்படி. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு புது பிரச்சனை இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனை என்ன அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறது தான் கதை. கிட்டத்தட்ட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் அந்த குட்டீஸ் எல்லாம் வில்லு காணாமல் போனதும் அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த கேங்கு, இந்த வயசானவங்க கேங்கு ஒன்று சேர்ந்து இவங்க கண்டுபிடிக்கிறது. நான் கூட அப்சைட் டவுன்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரூட்டை பிடிச்சி கனெக்ட் பண்ணி விட்டுருவீங்களோன்னு நினச்சேன். அதே வைப்பில் அப்படி வேற மாதிரி இருந்துச்சு. மொதல் 3 எபிசோடு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே பொறுமையாக டைம் எடுத்துக்கோங்க. அப்பப்போ பிரச்சனைன்னு காட்டுறீங்க, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணுங்கன்ற மாதிரி டேக் ஆஃப் ஆக டைம் ஆச்சு. 4வது எபிசோட்லேருந்து ஓஹோ இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயமான்ற மாதிரி பல விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கிறதுன்னு ஜாலியாக போச்சுப்பா. ஆமாம், இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்னதான்டா காரணம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியாக முடிச்ச விதமும் நீட்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல சீரிஸ். எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரியே வேணும் அப்படின்னு அடம் முடிச்சிங்கன்னா இந்த வந்திருக்குல்ல, இந்த சீரிஸை பார்த்து விட்டுருங்க. இந்த சீரிஸோட பேரு த பொரோஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க.